டியூஸ்டே மார்னிங்கு இன்றைக்கி ஜீவிதாக்கு பர்த்டேன்றதுனால அவளால் எங்கள் ஊருக்கு வர முடியல. சரி நம்ம அங்கே சென்னைக்கு போயிடுவோம், பர்த்டேன்றது செலிப்ரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அவள் தனியாக அங்கே இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுனால தான் நாங்கள் வந்து காலையிலே கிளம்பிட்டோம். போகிற இடத்துல ஒரு டெலிவரி இருந்துச்சு, அதையும் வந்து திருமங்கலத்தில் கொடுத்துட்டு அப்படியே வந்து சென்னைக்கு வந்து போயிட்டோம். பாப்பாவுக்கு வந்து 1:30 தான் கிளாஸ் முடிச்சிச்சு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு அமிர்தா பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால். சரி முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தலப்பா கட்டிக்கு தான் போயிருந்தோம். பாப்பா வந்து பிரியாணி ஃபேவரட் அந்த அம்மா இது வெறும் தலப்பா கட்டி பிரியாணி அவள் சாப்பிட்டதே இல்லை. சரிம்மா இன்றைக்கி அங்கே போகலாம், நீ டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். நான் சரி போகலாமான்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் போயிட்டு அங்கே வந்து மட்டன் பிரியாணியும் அந்த மொறுமொறு ஃப்ரான்னு சொல்லிட்டு அது மட்டன் சுக்கான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு பிரியாணியும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் ரசம் வந்து சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டுன்றதுனால நான் பொதுவாக வேறு எதையுமே சாப்பிடல. அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இதனுடைய நெக்ஸ்ட் விலாக் வந்து நாளைக்கு வந்துட்டு வரும். தேங்க்யூ.